வெல்கம் டு அவர் சேனல் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் தமிழ். இது நம்ம சேனலோட 2வது வீடியோ. அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில ரெக்கமெண்டேஷன்ஸ் லைக் லைவ் மின்ட் அப்படின்றது ஒரு ஆன்லைன் மீடியா. ஸோ லைவ் மின்ட்டில் ஷேர் ஆகிருக்கிற ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக்கை பற்றின ரிப்போர்ட்ஸ் அண்டு அனலைசிஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ லைவ் மின்ட்டில் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஷேர் ஆகிருந்தது. சுமித் பகாடியா அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டர். ஸோ அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 3 ஸ்டாக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நம்ம மண்டே அப்போது வாட்ச் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து இந்த 3 ஸ்டாக்குமே பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு இந்த ரெக்வஸ்டர். ஜனவரி 5 மண்டே அப்போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம இந்த 3 ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டாக்கையும் அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்கள் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையாங்கிற டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டாக் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு பிஇஎல். பிஇஎல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்குக்கு பை ப்ரைஸ் வந்து 403 அண்ட் டார்கெட் ப்ரைஸ் 435 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பிஇஎல்லை பற்றி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பி ஆக்சுவலாக 51 இருக்குது. ஆல்ரெடி மொமெண்டமில் தான் இருக்குது 1 இயராக. ஷேர் ப்ரைஸ் கூட 403. இதே ப்ரைஸில் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸ் 435 கொடுத்துருக்காங்க. மேபி இங்கேருந்து ஒரு 10%. பிஇ அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டாக்கு ஓகே மொமெண்டமில் இருக்குது, பட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. 10%ங்கிறது ஓகே அக்செப்டபிள் ரேஞ்ச் தான், டார்கெட் தான். ஸ்டாப் லாஸ் 388 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். வேல்யூவேஷன் ஹையாக இருக்குது. அது மற்றபடி டெசிஷன் நம்ம தான் முடிவு எடுக்கணும். அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் செகண்ட் ரெக்கமெண்டேஷன், அவரோட ரெக்கமெண்டேஷன் ஐசிஐசிஐ பேங்க். பை ரேஞ்ச் 1355 கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் பற்றி பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க் நம்பர் 2 பேங்க்கு ப்ரைவேட் செக்டாரில். ஸ்டாக் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு. பிஇ கூட ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஐசிஐசி பேங்க் ஒரு நல்ல டிஃபென்சிவான பேங்க் தான். இப்போது ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து 1315 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் 1444. ஆக்சுவலாக 1444ங்கிறது இது ப்ரீவியஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, எனக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து இந்த லிஸ்ட்டில் ஒரு ஷேர் இருக்குது. ஸோ அது என்ன ஷேருன்றது நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ தேர்ட் ஸ்டாக்குன்றது ரிலையன்ஸ். அதுக்கு பை ப்ரைஸ் 1592 அண்ட் டார்கெட் 1700 கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஏற்கனவே மொமெண்டமில் தான் இருக்குது, கொஞ்சம் ஓவர் வேல்யூட், பட் இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனி. அண்ட் ஆக்சுவலாக இப்போது ஆயில் மார்க்கெட் கூட கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அண்ட் வாலட்டைலிட்டியே அது அதிகமாக இருக்குது. ஆயில் ப்ரைஸ் கீழே மேலேன்னு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் ரிலையன்ஸும் வாலட்டைலாக தான் இருக்கும். பார்த்து தான் கன்சிடர் பண்ணோம்.
ஸோ நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் மெஹுல் கோத்தாரி அப்படிங்கிற இன்வெஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் எங்கே ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறாருன்னா ஆனந்த் ரத்தி அப்படிங்கிற புரோக்கிங் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ 3 ஷேர்ஸ் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 200 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்னு இப்போ ஆக்சுவலாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுறது தான் அந்த 3 ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து வெல்ஸ்பன் லிவிங். பை ப்ரைஸ் வந்து 133 கொடுத்துருக்காங்க அண்டு டார்கெட் 138, ஸ்டாப் லாஸ் 130. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன டார்கெட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இதோட ஆக்சுவல் ட்ரேடிங் ப்ரைஸே ரொம்ப கம்மி தான். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது மேபி உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் ஒரு ரீசனபிளான பர்சன்டேஜாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டாக் நேம் வந்து யூகோ பேங்க். ஸோ யூகோ பேங்க்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஆஃப் 30.5, டார்கெட் வந்து 34. இதை பொறுத்த வரைக்கும் மேபி டார்கெட் அட் யூகோ பேங்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்னோட கன்சிடரபிள் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது. அண்டு ஐஓசி தேர்ட் ஸ்டாக் வந்து ஐஓசி அண்ட் பை ப்ரைஸ் நியர் வந்து 166.5 அண்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து 172. அகைன் இது ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது டியூ டு வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ஆயில் ப்ரைஸ்லாம் அதோட ஆயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. இதில் பார்த்து தான் ட்ரை பண்ணோம் ஆக்சுவலாக. அண்ட் நம்மள்கிட்ட இருக்கிற நெக்ஸ்ட் ரிப்போர்ட் என்னென்னா, எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ரிப்போர்ட் ஷேர் ஆகியிருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்துருந்தோம். சைனாவோட பிஒய்டி கம்பெனியோட சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். சேல்ஸ் வந்து 4 to 5 இயர்ஸாக இல்லாத மாதிரி இந்த வருஷம் சேல்ஸ் ரொம்ப ஃபால் ஆகியிருந்தது பிஒய்டிக்கே இந்த நிலமைனா டெஸ்லாவுக்கு என்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்னா டெஸ்லா தான் வேர்ல்டு நம்பர் 1 இவி மேக்கராக இருந்திருக்காங்க, கார் மேக்கர். பட் சைனாவோட பிவிடி கம்பெனி வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி இப்போது ஃபஸ்ட் பொசிஷன் வந்திருந்தாங்க. பட் இருந்தாலுமே இப்போ இந்த 2 கம்பெனியோட இவி சேல்ஸ் ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் அதான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்து நம்மளோட மார்க்கெட்லேயும் ஈவியோட சேல்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சாதாரணமாக போயிட்டு டாடா மோட்டார்ஸ் ப்ரைவேட் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு இருக்கிறதுங்கிறது அவங்க தான் நம்பர் 1 கம்பெனி. பட் இருந்தாலும் அந்த மார்க்கெட் ஷேருன்றத பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபால் ஆகியிருக்காங்க. இப்போ மார்க்கெட் ஷேரில் செகண்ட் பிளேஸுக்கு எம்ஜி வந்திருக்காங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூட எம்ஜி. ஸோ அண்டு மகேந்திரா கூட இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஷேர் வச்சுருக்கவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் வச்சுருக்கணும். மேபி இப்போ கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிப்போர்ட், அமெரிக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் எல்லா போரையும் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெனிசுலாலேருந்து தான் போதைப் பொருள்லாம் அமெரிக்காக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் 2 மாதமாக ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருந்தார், நியூஸ்லலாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெனிசுலா மேலே ஒரு அட்டாக் ஒன்று அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போது அவங்க பிரசிடெண்ட் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபை கேப்சர் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வருது. ஸோ இது எப்படி போகுது, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறது
தெரியல. ஸோ மண்டே மார்க்கெட் இதை அஃபெக்ட் பண்ணால் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறது, நடுவில் ஒரு நாள் வேறு இருக்குது, சண்டே. ஸோ அதை வச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்ப்போம். ஸோ எதுக்கும் ரெடியாக இருக்கணும், எந்த வால்டேலிட்டிக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஆம், எதுக்கும் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க நேஷ்னல் எமர்ஜென்சியாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை ரெடியாக வச்சுப்போம். இவங்க போகிற நிப்பாட்டுற மாதிரி தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் சைனா தான் நம்பர் ஒன்றுங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச நியூஸ் தான். ஸோ இப்போது இப்போ இந்த சைனா ப்ளஸ் ஒன்னுங்கிற கான்செப்டில் எல்லா வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல. ஸோ இந்தியா, வியட்நாம், இந்த மாதிரியான தாய்லாந்து, இது மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இந்த மேனுஃபேக்சரிங் ஹப்பை வந்து மூவ் பண்ணலாம் ஆம், அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எல்லா கம்பெனிஸும் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு விஷயமா டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஃபாக்ஸ்கான் அண்ட் மதர்சன், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு மூவ் ஆகிறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றது நம்பப்படுது. ஸோ அதை பற்றி தான் இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது சமீபத்திய நாட்களாக வந்து இப்போ கோல்டு அண்ட் சில்வர் வந்து நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். மேபி 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து கோல்டு டபுளாக இருக்குன்றத கூட நம்ம சொல்ல முடியுது, பார்க்க முடியுது. இப்போது சில்வரில் கூட ஒரு ரேலி நடந்தது. ஸோ இப்போ ஒரு 2 நாளாக வந்து டிக்ளைன் ஆகியிருந்தது சில்வரில். ஆக்சுவலாக நான் கடைசியாக பார்த்தது வந்து 91 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பார்த்துருந்தேன். பெர் கிராம் சில்வர் பெர் கிராம் வந்து 91 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்த்தோம். இப்போ இப்போ பார்த்தா 280 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் தான் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில்வர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கமாடிட்டி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, காப்பர் ஒரு 20-25% வந்து ஓவர் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அஜய் கேரியா தான் அந்த இன்வெஸ்டர். ஸோ இந்த பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஓவர் த கமாடிட்டிஸ் இதை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். சுப்ரியா லைஃப் ஐஸ் ரெவென்யூ டபுளிங் இன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். சுப்ரியான்றது இவங்க கிடையாது. சுப்ரியா லைஃப் சயின்சஸ்ன்ற ஒரு கம்பெனி. அவங்களோட ரெவென்யூவை டபுள் பண்ண போகிறாங்க இன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். ஏற்கனவே இந்த கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பண்ணி அவங்களோட ரெவென்யூவை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ அதிகமாகிறது மூலமாக அவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மூலிமா இதோட ஷேர் ப்ரைஸில் ஒரு மாற்றம் நிகழலாம். சுப்ரியா லைஃப் சயின்சஸ். ஸோ இதுதான் சுப்ரியா லைஃப் சயின்சஸ். இது ஒரு ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. அண்ட் இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ஸோ இதோட ஹை 842 அண்ட் லோ 556. கரண்ட் ப்ரைஸ் வந்து 751 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு சைட்வேஸ் தான். மற்ற கம்பெனிஸ் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ்ன்றது சொல்ல முடியாது. ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபேர்லி ப்ரைஸ்டாக தான் இருக்குது. நாட் அட்ராக்டிவ் பட் ஃபேர்லி ப்ரைஸ், நாட் ஓவர் ப்ரைஸ்ட் ஆல்சோ. இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் ரெவென்யூ வைஸாகவும் சரி, இல்லை ப்ராஃபிட் வைஸாகவும் சரி பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர்லி வைஸ் ஆசம் நல்ல சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க.
சூப்பராக டெவலப் ஆயிருக்கு சேல்ஸு. அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அருமையான ப்ராஃபிட் மார்ஜின் 36%லாம் ரொம்ப சூப்பரான ப்ராஃபிட் மார்ஜின். அண்ட் நெட் ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். இவங்க டிவிடெண்ட் ஈல்டு 0.13. பட் இந்த மாதிரியான ஷேர்லாம் ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைச்சா நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரேட் எடுக்கிறதுக்கோ நல்லாயிருக்கும். பட் இட்ஸ் ஃபைன். எஃப்ஐடிஏஸ் தான் லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் பரவாயில்ல, ஓகே தான், நார்மல் தான். அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்குன்றது இருந்தால் போதும், நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். அண்டு ரிசர்வ்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி கூட நம்ம வாட்சஸில் ஆட் பண்ணலாம். கேபெக்ஸ், ஒரு கம்பெனிக்கு வந்து கேபெக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அதை வச்சு தான் நம்ம வந்து ரெவன்யூ டெவலப் பண்ணுறதோ, ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ, இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதை வச்சு கம்பெனி டெவலப் ஆகிறதா இருந்தாலும் சரி, அதோட ஷேர் ப்ரைஸ் டெவலப் ஆகிறதா இருந்தாலும் சரி, கேபெக்ஸுன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைவேட் கம்பெனிஸ் இதை எப்படி டெவலப் ஆக போகிறாங்கங்கிறது இந்த கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நியூஸ்லாம் வர்றதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த நியூஸை வச்சு நம்ம மேபி இதை இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். ஸோ மேபி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வீடியோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் டெக்னிக்கல் அனலைசிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டாக் உங்களுக்கு வேணுமா, இல்லை நியூஸ் வெரைட்டி ஆஃப் நியூஸஸ் பற்றின வீடியோஸ் வேணுமா, அப்படிங்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் இப்போ மல்டிபிள் வெப்சைட்ஸ் இருக்குது, என்னென்ன வெப்சைட்ஸில் எப்படியான டேட்டாஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத வேணால் ஒரு சிங்கிள் ஷேரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம அந்த மாதிரியான அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்டு டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கு சில வெப்சைட்ஸில் இருக்குது, அதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் அனலைசிஸில் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பார்க்கணும், என்ன வெப்சைட்டில் பார்க்கலாம், இது மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தனித்தனி வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்டை நான் ஃப்யூச்சரில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டு வேறு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தேவையான நாலேஜஸ் அண்டு நீங்கள் கேட்குறத பொறுத்து நாலேஜ் ஷேரிங் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பண்ணுவோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.